அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் அரியணை போலீஸ் அகாடமி திருவாரூர். ஸோ நம்ம டெய்லி பூஸ்டரில் பார்ட் 14ல் 6th எக்கனாமிக்ஸ் அண்டு பாலிட்டியில் உள்ள இம்பார்ட்டன்ட் கொஷின் நம்ம பார்ப்போம். ஸோ நம்முடைய அகாடமி சார்பாக பார்த்தோம்னா ஃப்ரீ ஆஃப்லைன் கிளாஸஸ் போயிட்டுருக்கு, ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்கு. நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஜாயின் பண்ணிக்கிங்க. ஃபஸ்ட்டு கேள்வி பாருங்கள். 2001 மக்கள் தொகை கணக்கெடுப்பு. இது வந்து 2001 கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் பேசப்படும் முதல் 5 இடங்களை வரிசைப்படுத்துக. சூப்பராக கொடுத்துருப்பாங்க. பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் போட்டு என்ன பண்ணியிருப்பாங்க, 6th புக்கில் கொடுத்துருப்பாங்க. வரிசைப்படுத்துங்க. எது ஆன்சரு சொல்லுங்கள். எல்லாருமே ட்ரை பண்ணி எல்லோரும் ஆன்சர் வந்து சொல்லி பாருங்கள். ஸோ ஹிந்தி தான் அதிகமாக பேசுகிறாங்க. ஒரு ஆர்கியூமெண்ட்டோட வந்திருக்கோம். எந்த மொழி அதிகமாக பேசுகிறாலும் அந்த மொழி தான் வந்து என்ன பண்ணணும், ஆட்சி மொழியாக இது பண்ணணும் அப்படிங்கிறப்ப ஒருத்தர் சொல்லியிருப்பாப்புல. பறவை இனத்தில் காக்கா அதிகமாக இருக்குது, அதனால் காக்காவை என்ன பண்ண முடியாது, தேசிய பறவை அறிவிக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பார். அப்படி சொன்னது யார் தெரியுமா? சரி, ரைட்டு, பாருங்கள். வெரி குட். ஹிந்தி, வங்காளம், தெலுங்கு, மராத்தி, தமிழ். தமிழ் எத்தனை இடத்துல இருக்குது? 5வது இடத்துல இருக்குது. ஓகேவா? அடுத்து பாருங்கள். இந்தியா ஒரு துணை கண்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியா ஒரு ஏன் சொல்கிறாங்க துணை கண்டம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்தியாவில் பீடபூமிகளும் காணப்படுது, சமவெளிகளும் காணப்படுது, ஆறுகளும் காணப்படுது, கடல்களும் காணப்படுது. சில இடத்துல பார்த்தீங்கன்னா கடல்களே இருக்காது, சில இடத்துல பீடபூமிகள் இருக்காது, சில இடத்துல ஆறுகள் இருக்காது. வித்தியாசமாக இருக்கும். சில பகுதியில் பார்த்தீங்கன்னா வெறும் வெப்பம் டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கும், சில இடத்துல ஒரே பனியாக இருக்கும். ஆனால் ஓரளவுக்கு இந்தியா அப்படிங்கிறது எப்படி இருக்குது, எல்லாமே கிளைமேட் ஓரளவுக்கு சூப்பராக இருக்கும். சரி, ரைட்டு, பாருங்கள். இந்தியா ஒரு துணை கண்டம். ஓகேவா? இந்தியாவில் பார்த்தோம் அப்படின்னா 28 மாநிலங்கள், 28 மாநிலங்கள், 8 யூனியன் பிரதேசங்கள் காணப்படுது. 28 8 அப்படி ஞாபகம் வச்சுங்க, அது கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் 8வது அட்டவணையில், ஸோ இதுவே ரொம்ப முக்கியமானது, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் எத்தனாவது அட்டவணையில் மொழிகள் காணப்படுது அப்படின்னு பார்த்தா 8வது அட்டவணை. ஓகேவா? எத்தனாவது பகுதி பார்த்தோம்னா 17வது பகுதி. இந்த 17வது பகுதியில் பார்த்தோம்னா 17வது பகுதி. அந்த 17வது பகுதியில் ஆட்சி மொழிகள் பற்றி கொடுத்துருப்பாங்க. என்ன கொடுத்துருப்பாங்க? ஆட்சி மொழிகள். அட்டவணையில் 8வது அட்டவணை. இதில் வந்து அங்கீகரிக்கப்பட்ட அலுவலக மொழிகள் அப்படின்னு பார்த்தோம்னா 22. இப்போ ஏதாச்சும் அப்டேட் பண்ணியிருக்காங்களா? அது செம்மொழிகள் வேறு, இது வந்து அலுவலக மொழிகள். சரி, ரைட்டு, வெரி குட். பாலின அடிப்படையில் நடத்தப்படும் பாகுபாடு குறிப்பிடுவது எது? பாலின பாகுபாடு. இது ஒரு கேள்வி இல்லை. அடுத்து பாருங்கள், நல்ல கொஸ்டின். ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் எழுதிய புத்தகங்கள் என்னென்னா? ஸோ இந்தியா 2020, இந்தியா 2020 தலைவர் என்ன நினச்சாப்புல, 2020 இந்தியா என்ன ஆகிடும், வல்லரசு ஆகிடும் நினச்சாப்புல. 2020 போயிட்டு 2030 வரப்போகுது. அக்னி சிறகுகள் அப்படிங்கிறது இங்கிலீஷில் என்னது? விங்ஸ் ஆஃப் ஃபயர். எழுச்சி தீபங்கள் இங்கிலீஷில் இக்னைட்டட் மைண்ட்ஸ். இப்போ இப்படி கேட்பாங்க கொஸ்டின். சில எப்படி கேட்குறாங்கன்னு வச்சுக்கலாம். ஏன்னா தமிழ் இக்னைட்டட் மைண்ட்ஸ், இக்னைட்டட் மைண்ட்ஸ் என்ற புத்தகத்தை எழுதியது யார் அப்படிங்கிற நம்ம என்ன பண்ணோம், சொல்ல தெரியணும். ஸோ அனைத்தும் ஓகேவா? அரசியலமைப்பின் எந்த பிரிவின் கீழ் எந்த ஒரு குடிமகனுக்கும் எதிராக மதம், இனம், சாதி, பாலினம், பிறந்த இடம் பாகுபாடு காட்டக்கூடாது அப்படின்னு சொல்கிறது எது? இது ரொம்ப முக்கியமான கேள்வி, குறித்து வச்சுங்க. 15 சப்கிளாஸ் 1 பாகுபாடு காட்டக்கூடாது. பாலினம், சாதி 15 சப்கிளாஸ் 1. ஸோ 14 அப்படிங்கிறது சட்டத்தின் முன் அனைவரும், 17 அப்படிங்கிறது தீண்டாமை. ஸோ சொல்லுங்க அப்போ, ஆர்டிகல் 24 என்னன்னு தெரியுமா? வெரி குட். ஒருத்தர் சொல்லுவாங்க, மற்றெல்லாம் 14 வயதுக்கு உட்பட்டவர்கள் இருக்காங்கல்ல, அவங்கள வந்து வேலைக்கு உட்படுத்தக்கூடாது அப்படியே சொல்கிறது எது? ஆர்டிகல் 24. அடுத்து பாருங்கள். இந்தியாவின் தேசிய கீதம் ஜனகன மனகதி. இந்தியாவோட தேசிய பாடல் இந்த அமர் சோனர் பாங்கலை அப்படிங்கிறது இதோட தேசிய பாடல் தெரியுமா? வங்காளமா? எந்த வங்காளம்? வங்காளதேசமா? பங்களாதேஷா? பங்களாதேஷா இல்லை வங்காளதேசமா? இப்போ நம்மள்டே மேற்கு வங்காளம் இருக்கா இல்லையா? என்ன கேட்குறேன் அப்படின்னா, கண்டிப்பாக இது இதோட ஏதோ தமிழ் தாய் வாழ்த்து மாதிரி அது இதாக இருக்கும். நம்மளுடைய பாடல் தான் என்னது? தமிழ் தாய் வாழ்த்து, நீராறும் பாடல் தான்.
சரி ரைட்டு. ஸோ வந்தே மாதரம் முதல் முதல்ல எங்கே பாடப்பட்டது? அதான் எந்த வருஷம்? சரி ரெண்டு ஆப்ஷன் தரேன். 1911, 1896. 1896 என்ன நடந்துச்சு? 1911 என்ன நடந்துச்சு? சரி சரி 1896 அப்படிங்கிறது கொல்கத்தா மாநாடு கரெக்டா? 1911 அப்படிங்கிறது எங்கே நடந்த மாநாடு? இந்தியாவோட தேசிய கொடி முதல் எங்கே ஏற்றப்பட்டது? ராவி நதிக்கரையில். ஓகேவா? யார் ஏற்றினது? எப்போ ஏற்றினாங்க? 1930 ஜனவரி 26. இந்த ஜனவரி 26 என்ன பண்ணுறோம்? பூர்ண சுவராஜ் தினம், சுதந்திர தினம், அதெல்லாம் என்ன பண்ணுறோம்? கொண்டாடுறோம். இதெல்லாம் ரொம்ப முக்கியமான பார்த்து வச்சுங்க. ஆனந்த மடம் ரொம்ப முக்கியமான எழுதுங்க. ஆனந்த மடம் என்ற நாவல் எழுதி யாரு? பங்கிம் சந்திர சட்டர்ஜி. அதில் உள்ள பாடல் தான் என்னது? வந்தே மாதரம். புரிஞ்சுக்க முடியுதா? ரைட்டு. பிறந்த நாளை, யாருடைய பிறந்த நாளை சர்வதேச அகிம்சை நாளாக கொண்டாடுறோம் அப்படின்னா மகாத்மா காந்தி. ஓகேவா? எப்போ பிறந்தார் அப்படின்னா அக்டோபர் 2 வருஷம் 1969. ஓகேவா? எப்போ இறந்தாரு அப்படின்னு பார்த்தோம்னா ஜனவரி 30. ஓகேவா? யார் கொன்னது? நாதராம் கோட்சே. எந்த வருஷம் பார்த்தோம்னா 1948. ஓகேவா? இது என்ன சொல்கிறாங்க? தியாகிகள் தினம். என்ன தினம்? தியாகிகள் தினம். ஸோ இப்போ இந்த ஒரு கேள்வியிலேருந்து எவ்வளோ விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறோம் பார்த்தீங்களா? பார்த்து வச்சுங்க. அடுத்து பாருங்கள். பின்வருவதில் எது பாரபட்சத்திற்கான காரணம் அல்ல? எது வந்து பாரபட்சம் அப்படிங்கிறது அதுக்கு ஒரு காரணம் அல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. எதை சொல்கிறாங்க? வேற்றுமையில் ஒற்றுமை அப்படிங்கிறது பாரபட்சம் கிடையாது. ஸோ ஒரு இப்படி தான் நான் நடப்பேன், இந்த இனத்தை தான் அது வந்து இந்த இனத்தோட கொள்கை தான் பண்ணுவேன், முரண்பாடாக அப்படிங்கிறது பாரபட்சத்தை உண்டாகும். ஸோ வேற்றுமையில் ஒற்றுமை அப்படிங்கிறது என்னது? இந்தியாவில் இருக்க ஒரு சூப்பரான ஒரு கான்செப்ட். இப்போ பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம், இப்போ ஃபாரினில் இருக்காங்க, ஃபாரினில் ஒரு 2 பேரை பார்க்குறோம். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? என்ன கேட்போம்? இந்தியாவை நீங்கள் அங்கே என்ன பண்ணுறோம்? அங்கே என்ன சொல்கிறோம்? இப்போ ஐபிஎல் மேட்ச் நடக்கிறப்ப என்ன பண்ணுறோம்? அந்த ரைடர்ஸ் இதே வேர்ல்டு கப் நடக்கிறப்ப என்ன பண்ணுறோம்? நம்ம டீமில் பிளேயர்ஸ்லாம் என்ன பண்ணிடுறாங்க? ரொம்ப ஒற்றுமையாக செயல்படுறாங்க. அதான் வேற்றுமையில் ஒற்றுமை. இந்தியாவில் பல்வேறு இனங்களின் அருங்காட்சியகம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? இந்தியாவை இனங்களின் அருங்காட்சியகம் அப்படின்னு சொன்னது யார்? விஎஸ் சுமித். அடுத்த கேள்வி தான் இருக்கா? இந்தியாவில் பல்வேறு இன மக்கள். இதிலே பார்த்தோம்னா இந்த வேற்றுமையில் ஒற்றுமை அப்படிங்கிற வார்த்தையை ஃபஸ்ட்டு கொண்டு வந்தது யார் அப்படின்னா ஜவஹர்லால் நேரு தான். ஓகேவா? அவர் என்ன பண்ணார்? அவருடைய சுயசரிதான டிஸ்கவரி ஆஃப் இந்தியா அதில் சொல்லியிருப்பார், இந்தியா ஒரு வேற்றுமையில் ஒற்றுமை உள்ள நாடு. ஒன்றும் கிடையாது. நம்ம தமிழ்நாட்டிலேருந்து கேரளா போனால் என்ன ஆகும்? டோட்டலாக அங்கே உள்ள ட்ரெஸ்ஸிங் சென்ஸு, அங்கே உள்ள சாப்பாடு முறையெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அடுத்தபடி பக்கத்தில் ஆந்திரா போனோம். அண்டா பிரியாணி கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டது இல்லையா? ட்ரெயினில் போகிறப்ப சொல்லிப்பாங்களா அண்டா பிரியாணி. அப்படின்னா சரி, முட்டை பிரியாணி. இந்தியாவில் பல்வேறு இன மக்கள் காணப்படுவார்கள், இந்தியாவை இனங்களின் அருங்காட்சியகம் அப்படின்னு சொன்ன யார் பார்த்தோம்னா விஏ சுமித். இந்த வார்த்தைலாம் ரொம்ப முக்கியமான, இதெல்லாம் எக்ஸாம்பிள் அடிக்கடி கேட்ட கேள்வி. அது இந்தியாவின் மொழிகளின் காட்சி சாலை அப்படின்னு சொன்னது சா அகத்தியலிங்கம். நோட் பண்ணி வச்சுங்க, சா அகத்தியலிங்கம். இந்தியா வந்து ஏன்னா அவ்வளோ மொழிகள் பேசப்படுது இந்தியாவில். என்ன பண்ணுறாங்க? நிறைய மொழிகள் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு எந்த பிரிவின்படி இந்தியாவில் தீண்டாமை ஒழிக்கப்பட்டது அப்படின்னா ஆர்டிகல் 17. ஸோ ப்ரொடெக்ஷன் ஆஃப் சிவில் ரைட்ஸ் ஆக்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆக்ட் இருக்குது, சட்டம் இருக்குது. அந்த சட்டம் எப்போ ஏற்றப்படுது? பிசிஆர் ஆக்ட்னு சொல்லுவாங்க. 1955 தீண்டாமை ஒழிப்பு சட்டம் மாதிரி. அதுமாதிரி அத்தியாவசிய பொருட்கள் சட்டம் எசென்சியல் கமாடிட்டி ஆக்ட்னு ஒரு ஆக்ட் இருக்குது, அது ரொம்ப முக்கியமானது. அதுவும் எப்போ ஏற்றினாங்கன்னா 1955 தான். ஒரே இடத்துல 2 வருஷம் ஞாபகம் வச்சுக்கலாம். புரிஞ்சுக்க முடியுதா? அதே போல் வரதட்சணை ஒழிப்பு சட்டம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எந்த வருஷம் வரதட்சணை ஒழிப்பு சட்டம்? 1900 சொல்லுங்க. இதெல்லாம் ரொம்ப முக்கியமான கேள்வி. வரதட்சணை ஒழிப்பு சட்டம். இப்போ உங்களில் திடீர்னு 1861 1961 அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க? கன்ஃபியூஸ் ஆவீங்க பாதி பேர். போதும். அதான் குடியுரிமை சட்டம் இருக்குது. வெரி குட். குடியுரிமை சட்டம் நோட் பண்ணி வச்சுங்க. 1955 குடியுரிமை சட்டத்து இங்கிலீஷில் என்னது? சிட்டிசன் ரைட்ஸ் ஆக்டா?
சரி ரைட். அடுத்து பாருங்கள், இது ரொம்ப முக்கியமானது. 6th நம்ம 6th ஹிஸ்ட்ரியிலேருந்து குரூப் 1ல் கேள்வி கேட்குறாங்க. எதில் கேள்வி கேட்குறாங்க? ஏன்னா அந்தளவுக்கு டேட்டா அங்கே என்ன இருக்குது? 6th ஹிஸ்ட்ரியில் இருக்குது. அதனால் கொஞ்சம் நல்லா படிங்க. 6th ஹிஸ்ட்ரி, 6th ஜியாகிரபி, 6th எக்கனாமிக்ஸ் அதெல்லாம் கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுங்க. இல்லை ஜிகே பார்ட்டில் கேட்கலாம். இப்போ இந்த கேள்வி கேட்கணும் ஜிகேவாக வரும். எப்படி வரும்? ஒவ்வொரு மாநிலத்தையும் ஒவ்வொரு டான்ஸு, இம்பார்ட்டன்ட் டான்ஸு. இப்போ பாருங்கள், இதில் நமக்கு தெரிஞ்சது எதுன்னு பார்த்து ஃபில் பண்ணிக்க வேண்டியதான். நமக்கு தெரிஞ்சது என்ன இதில்? ஆந்திரா குச்சிப்புடி. டிக்கு 1 2 இடத்துல 1 இருக்குது. அடுத்தது கர்நாடகா எசக கானம். கரெக்டா? கதக்கு வந்து அஸ்ஸாமா? சரி ரைட்டு. பாருங்கள், வட இந்தியா அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா கதக். வட இந்தியா என்னது? கதக்கு. அஸ்ஸாம் வந்து சத்ரியா. அஸ்ஸாமில் பிகு இருக்குது. என்ன இருக்குது? பிகு. கர்நாடகா அப்படிங்கிறது எசக கானம். குச்சிப்புடிங்கிறது ஆந்திரா. ஆப்ஷன் பார்த்தோன்னா ஆப்ஷன் பி. அடுத்து பாருங்க, பாபா சாஹேப் என பிரபலமாக அழைக்கப்படுவர் யார்? அம்பேத்கர். ஓகேவா? ஸோ அம்பேத்கர். அம்பேத்கர் அப்படிங்கிறது யாருடைய பேர்? அவங்க ஆசிரியருடைய பேர். ஓகேவா? அம்பேத்கர் எங்கே பிறந்தார்? ஸோ பார்த்து வச்சுங்க, கேட்பாங்க. அம்பேத்கர் வந்து எந்த பல்கலைக்கழகத்தை படித்தார்? கொலம்பியா பல்கலைக்கழகம். அம்பேத்கருக்கு பாரத ரத்னா விருது கொடுத்துருக்காங்களா? கொஞ்சம் கேட்பாங்க, பார்த்து வச்சுங்க. அடுத்து பாருங்கள், கீழ்கண்டவற்றில் சரியானவற்றை தேர்ந்தெடுக்க. தற்பொழுது அக்டோபர் 2023 இந்தியாவில் 28 மாநிலங்கள். 2020 விட்டுருங்க, 2025 வச்சுங்க. 28 மாநிலங்கள் 8 யூனியன் பிரதேசங்கள். கன்ஃபியூஸ் பண்ண வேணாம். எந்த மாநிலத்தில் ஓணம் பண்டிகை கொண்டாடப்படுகிறது? கேரளா. ஸோ கேரளா. தமிழ்நாடு தெரியும், என்னது? பரதநாட்டியம். பஞ்சாபில் வந்து பாங்க்ரா. என்னது? மிக அதிகமாக மழைப்பொழிவில் மவுண்ட் சிண்ட்ரோம் எந்த மாநிலத்தில் உள்ளது? மேகாலயா. வால்பாறை எங்கே இருக்கு? சின்னக்கல்லார். பார்த்து வச்சுங்க. அடுத்தது, கீழ்கண்டவற்றில் எந்த மதம் இந்தியாவில் நடைமுறையில் இல்லை? கன்ஃபியூசியஸ் ஆகிட்டு சார் அப்படிங்கிறீங்களா? கான்ஃபியூசியஸ் மதம் என்ன மதம்? ஸோ ஜெராஸ்ட்ரியர் மதத்தை தொட்டு ஜெராஸ்ட்ரியர். கரெக்டா? அடுத்து பாருங்கள், ஒடிசா, ஒடிசி. தமிழ்நாடு பரதநாட்டியம், கதகளி. கேரளா மணிப்பூரி. மேகாலயாவில் மவுண்ட் சிண்ட்ரோம் ஒரு அதிகமான மழை பெய்யும் இடம். மோகினி ஆட்டம் கேரளா. டிஸ்கவரி ஆஃப் இந்தியா ஜவஹர்லால் நேரு. வேற்றுமையில் ஒற்றுமையை சொல்லிட்டு உருவாக்கியவர் ஜவஹர்லால் நேரு. ஓகேவா? ஸோ அதே போல் முக்கியமான ஒரு 4-5 விஷயம் சொல்கிறேன் உங்களுக்கு. செக்குலாரிசம் அப்படின்னா என்னது? செக்குலாரிசம் மத சார்பற்ற அப்படிங்கிற வார்த்தையை உருவாக்குனது யாரு? சொல்லுங்க, யார் சொல்லுங்க, யாரும் சொல்லுங்க ஆன்சரு. செக்குலாரிசம் ஹோல்யாக். யாரு? ஹோல்யாக். இவர் தான் வந்து உருவாக்கியிருப்பாப்புல. மத சார்பற்ற இந்தியா ஒரு மத சார்பற்ற நாடு. ஓகேவா? ஸோ பசுமை புரட்சி அப்படிங்கிற சொற்றொடரை உருவாக்குனது யாரு? பசுமை புரட்சி அப்படிங்கிற சொற்றொடரை உருவாக்குனது யாரு? கேள்வி பாருங்க. இந்த வார்த்தையை உருவாக்குனது யாரு? இந்தியாவின் பசுமை புரட்சியின் தந்தை தான் யாரு? நம்ம சுவாமிநாதன். கேள்வி அப்படின்னா என்னன்னா, இந்த பசுமை புரட்சி அப்படிங்கிற வார்த்தையை உருவாக்குனது யாரு? வெரி குட், நார்மன். கரெக்டா? அது தப்பு. உலக பசுமை புரட்சியின் தந்தை தான் யாரு? நார்மன் போலாக். என்ன பேர்? யார் உருவாக்குனது பசுமை புரட்சி அப்படி சொற்றொடர் உருவாக்குனது? வில்லியம். ஃபில் பண்ணுங்க. வில்லியத்துக்கு அப்புறம் நீங்கள் தான் ஃபில் பண்ணணும். இல்லை எஸ்காட்டா? நீங்கள் மாற்றி சொன்னது எனக்கே ஆன்சர் மறந்துட்டு என்ன சொல்லணும், புரியுதா? நானே இந்த கேள்வி அடிக்கடி கேட்குற கேள்வி. இந்த கேள்வி ஆன்சர் என்ன ஆயிடுச்சு? இப்போ எனக்கு ஆப்ஷன் வந்து படிச்சிடலாம். ஆனால் அப்படி நம்ம என்ன பண்ணக்கூடாது? படிக்கக்கூடாது. டேரெக்டாக அடிச்சு போகணும். அதுதான் டேரக்ட். அதாவது என்னது, ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் தான் நம்ம படிக்கணும், ஆப்ஷனோட படிக்கக்கூடாது. ஸோ அடுத்தது பார்த்தோம்னா, சிட்டிசன் அப்படிங்கிறது எந்த மொழி சொல்? சிவிக்ஸ் என்ற லத்தீன் மொழிந்து வந்துச்சு. சரி, கிரேக்கத்தில் ஒரு வார்த்தை இருக்கும்ல, கிரேக்கம்.
சரி ரைட்டு. ஸோ இது ஒரு சாம்பிள் மாதிரி தான். என்னது 25 கேள்வி என்னது ஒரு சாம்பிள் மாதிரி. இதில் எத்தனை கேள்வி நமக்கு தெரிஞ்சது தெரியல, நம்ம பார்த்து வச்சுக்கணும். இன்னும் கூடுதலாகவும் என்ன பண்ணணும், படிக்கணும். ஓகே தானே? அடுத்த பார்ட்டில் பார்ப்போம். ஸோ 25ஆம் கேள்வி பாருங்கள். என்ன கேள்வி அப்படி பார்த்தோம்னா, கல்வி அறிவு. என்னது இது? கல்வி அறிவு பார்த்தோம்னா இதில் நமக்கே தெரியும், கன்னியாகுமரி தான் என்னது ஃபஸ்ட்டு இருப்பாங்க. 91. ஏவுக்கு 4, ஏவுக்கு 4 2 இருக்குது, பிக்கு 3 தான் கன்ஃபார்மு. இப்போ எப்படி நல்லா தெரிஞ்சு வச்சிங்க. இப்போ எனக்கு 1 தான் ஆன்சர் தெரியுது. என்ன தெரியுது? கன்னியாகுமரி 4ன்னு தெரியுது. இப்போ இதை வச்சு நான் அந்த பொறுத்து அடிச்சாகணும். அப்படின்னா என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு ஏவுக்கு 4 இங்கே இருக்குது, இங்கே இருக்குது, இங்கே இருக்குது. அப்போ இதில் பாருங்கள், இதுதான் இந்த 2ல் ஏதோ ஆன்சர். அப்போ பிக்கு 3 அவங்களே சொல்லிட்டாங்க. என்ன பண்ணுறாங்க, 2லேயும் 3, அப்போ கண்டிப்பாக என்னது பிக்கு 3. அப்போ சிக்கு டிக்கு ஏதோ இருக்குது 1 ஆன்சர் என்ன பண்ணலாம், போட்டலாம். அப்போ நீலகிரி கம்மியாக இருக்கும். அப்போ என்னது சி தான் ஆன்சர். புரியுதா முடியுதா? இப்படிலாம் தெரியாத கொஸ்டின் என்ன பண்ணுறோம்மா, எனக்கு தெரிஞ்சதே 1 தான், ஆனால் பொறுத்து ஈஸியாக அடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ சொல்லுங்கள் பார்ப்போம், இந்தியாவுடைய மக்கள் அடர்த்தி எவ்வளவு? இந்தியாவின் மக்கள் அடர்த்தி 555. என்னது 555. மக்கள் அடர்த்தி அப்படிங்கிறது பர் ஸ்கொயர் மீட்டர், ஒரு சதுர கிலோமீட்டருக்கு எவ்வளோ பேர் வசிக்கிறாங்க. அது வந்து தமிழ்நாட்டில். இந்தியாவோட மக்கள் அடர்த்தி எவ்வளவு? 382. வெரி குட். இந்தியாவுக்கு எவ்வளவு? ஏன்னா இந்தியாவுக்கு வந்து கம்மியாக தான் இருக்கும், தமிழ்நாடு தானே இருக்கும். பரப்பு அதிகமாக என்ன ஆகும், மக்கள் அடர்த்தி குறையும். ஓகேவா? எந்த மாநிலத்தில் மக்கள் அடர்த்தி மிக குறைவான மக்கள் அடர்த்தி? அருணாச்சல பிரதேசம், ஏபி. எவ்வளவு? அடிச்சு விடக்கூடாது, எப்படியா அடிச்சு விடுறது எல்லாமே தப்பாக தான் இருக்கும். அருணாச்சல பிரதேசத்தில் சதுர கிலோமீட்டர் 17 பேர் தான் இருக்காங்க. எத்தனை பேர் இருக்காங்க? ஓகேவா? அதிக மக்கள் அடர்த்தி கொண்ட மாநிலம் பீகார். அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலம் யூபி. அதிக மக்கள் தொகை மக்கள் அடர்த்தி இருந்து வித்தியாசம் தெரியுதா? மக்கள் தொகைனா இப்படி எண்ணி சொல்கிறது. மக்கள் அடர்த்தினா இங்கே கொஞ்சம் பேர் இருப்பாங்க, அங்கே கொஞ்சம் பேர் இருப்பாங்க, அங்கே கொஞ்சம் இருப்பாங்க, இவங்க எல்லாத்தையும் கூட்டி இப்படி ஏரியா எவ்வளோ பார்த்து அதை வகுத்து. ஸோ மக்கள் தொகை டிவைட் பை இந்தியாவோட நிலப்பரப்பு. அது எதில் சொல்லுவாங்க அப்படின்னா சதுர கிலோமீட்டர் சொல்லுவாங்க. ஸோ அதனால தான் என்ன பண்ணுறாங்க, மக்கள் அடர்த்தி 382 பை பர் ஸ்கொயர் கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சாலும் சொல்ல முடியும். தனிநபர் வருமானம் அப்படின்னா என்னது? தனிநபர் வருமானம் அப்படி அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? இந்தியாவுடைய மக்கள் தொகை டிவைட் பை இந்தியாவுடைய தேசிய கொஸ்டின் மார்க்.